வணக்கம் ட்ரேடர் சசி. சிவராத்திரி வாழ்த்துக்கள். சிவராத்திரினால இன்றைக்கி மார்க்கெட்டு லீவுங்க. அப்போ நம்ம இன்றைக்கி ப்ளேலிஸ்ட்டில் ஒரு புது விஷயத்தை ஆட் பண்ணுவோம். அதாவது ஸ்டாக்ஸ், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பெரும்பாலும் நம்ம இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணுறோம், பேங்க் நிஃப்டி. அதுலேயும் ஃபியூச்சரை அதிகமாக பண்ணுறதில்ல, ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக ட்ரேட் பண்ணுறோம். ஆப்ஷன்ஸ்லேயும் பையிங் தான் அதிகமாக பண்ணுறோம். ஸோ ஸ்டாக்ஸில் இன்ட்ராடேயில் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. என்ன டைம் ஃப்ரேம்லேருந்து அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸில் நம்ம பையி செல்லை இனிஷியேட் பண்ணலாம், இதில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணுமா, ஸ்டாக்குக்கு இண்டெக்ஸுக்கே யூஸ் பண்ண தேவையில்லைன்னு பார்த்துட்டோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே நல்லா வேலை செய்யணும்னு பார்த்துட்டோம். ஸ்டாக்கில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் நல்லதா அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாங்க. ஸோ அதுக்கெலாம் முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஒரு ப்ரைஸ் மூமெண்ட் இந்த மாதிரி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில், அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது டெய்லியோ 1 ஹவர்லேயோ போனீங்கன்னா ப்ரைஸோடைய மூமெண்ட் உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ பொதுவாகவே மார்க்கெட் கன்சால்டேஷன் ஃபேஸ், ஒரு சின்ன ஒரு ரேஞ்சுக்குள்ளார கன்சால்டேட் ஆகுங்க. அந்த ரேஞ்சு எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாங்க. மேலே போச்சுன்னா கீழே வரும், மேலே போச்சுன்னா கீழே வரும். ஸோ கீழே வந்ததுன்னா மேலே போகும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து மார்க்கெட் பிரேக் ஆகி வெளியே போகும். பிரேக்கவே ஒன்று மேலே பிரேக் ஆகணும், இல்லை கீழே பிரேக் ஆகணும், ட்ரெண்டை பொறுத்து. அப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுங்க மார்க்கெட்டு. நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டிலாக இருக்கும், லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கசன்னு இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்க முடியாது. ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கணுன்னா நிறைய பணங்காசு வேணும். ஸோ நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். பட் அனாலிசிஸு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே மார்க்கெட்டு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குதா, பிரேக் அவேல ட்ரெண்டிங்கில் இருக்குதா. ஸோ ஏன்னா இந்த கன்சால்டேஷனை பிரேக் ஆச்சுன்னா ட்ரெண்டாக ஆரம்பிச்சிடும் மார்க்கெட். ஐதர் மேலே ட்ரெண்டாகவும் இல்லை கீழே ட்ரெண்டாகவும். டோட்டல் ட்ரெண்டு என்ன மாதிரி இருக்குது, புல்லிஷாக இருந்தால் புல்லிஷாகவே மேலே போகும், பேரிஷ்னால் பேரிஷாக கீழே வரும். அப்போ இந்த ட்ரெண்ட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரே முட்டை ஒரே 10 ரூபாலேருந்து நேராக 200 ரூபா போகாதுங்க மார்க்கெட்டு. பையிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ என்ன ஆகும், 10 ரூபாலேருந்து 50 ரூபா வருங்க. 50 ரூபா வந்தோன்னே என்ன ஆகும், பையிங்கில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. இதுக்கு மேலே போவானா போக மாட்டானான்னு ஒரு பயம். அதே மாதிரி செல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டு, இதில் போயிட்டு செல் பண்ணி என்ன பண்ணுறது. இந்த இடத்துல பை பண்ணவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் வேணால் இங்கே நடக்கும். புதுசாக இந்த இடத்துல செல் பண்ணுறது கஷ்டங்க. ப்ரொஃபஷ்னல்ஸ் பண்ண மாட்டாங்க, பையும் பண்ண மாட்டாங்க. ஏன், டிஸ்கவுண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. 10 ரூபாலேருந்து 50 ரூபா ஆச்சு, டிஸ்கவுண்ட் 25 ரூபா. அப்போது புதுசாக வாங்குகிற பையர்ஸு, ஏற்கனவே பிளான் பண்ணி மிஸ் பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட் 50 ரூபாய்க்கு போய் 25 ரூபா வந்தோன்னே என்ன ஆகும், மார்க்கெட்டில் ஒரு ஜோஷ் க்ரியேட் ஆகும். கடன்னு பை பண்ணி மேலே போவாங்க. அப்போ நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கிடச்சிருங்க. மார்க்கெட்டு மேலே ட்ரெண்ட் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடும், ட்ரெண்ட் லைனும் கிடச்சிரும். திரும்ப ஒரு 100 ரூபாய்க்கு ப்ரைஸ் போனோன்னே திரும்ப அதே சுணக்கம்தான். பையர்ஸ் இருக்க மாட்டாங்க மார்க்கெட்டில். இதுக்கு மேலே பை பண்ணுறதுக்கும் பயப்படுவாங்க. ஏன்னா ஓரளவுக்கு மேலே போயிடுச்சு, இது கீழே வந்தாலும் வரும் அப்படின்னு நினச்சிட்டு பை பண்ண மாட்டாங்க. அப்போது டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ கீழே வந்ததுன்னா, இப்போ இங்கேருந்து இங்கே போய் 100 ரூபா இதுன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாலேருந்து கீழே வரும்போது 50 ரூபாய்க்கே வந்துடுது மார்க்கெட்டு. திரும்பவும் 50 ரூபாய்க்கு வந்தோன்னே திரும்ப எல்லாம் சேர்ந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. திரும்ப ப்ரைஸ் எங்கே போகும், 200 ரூபாய்க்கு போயிடும். 10 ரூபாய்க்கு வாங்கினவங்க 200 ரூபாய் பார்த்துட்டு வச்சுருப்பாங்களா, கண்டிப்பாக புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் இங்கேருந்து பை பண்ணி மேலே கொண்டு போனாங்க. 50 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் போனதுக்கப்புறம் புது பையர்ஸ் அதிகமாக இங்கே வரமாட்டாங்க. திரும்ப என்ன நடக்கும், டிஸ்கவுண்ட் 100 ரூபாய்க்கே ப்ரைஸ் வந்துடும். 100 ரூபாலேருந்து ப்ரைஸு மேலே போகிற ப்ரைஸு 200 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு கஷ்டப்படுவான். இங்கே எப்படி 50 ரூபாய்க்கு மேலே 100 ரூபாய்க்கு போனான், 100 ரூபாய்க்கு மேலே 200 ரூபாய்க்கு போனான், 200 ரூபாய்க்கு மேலே எங்கே போகணும், 400 ரூபாய்க்கு போகணும். ஆனால் போக மாட்டான்.
ஒன்று ஈக்குவலாக 200 வருவான், இல்லைனா 180 ரூபா 190 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து சாதாரண கீழே வந்துடுவான், பழைய ரேட்டை விட கீழே போயிடுவான். அப்போ என்ன ஆகும், ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டில் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரே கேண்டலாக தான் காமிச்சிட்டு இருப்பான். இது வரைக்கும் போகும், கீழே வரும்போது என்ன ஆகும், விக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஓப்பன் இடம் தான் பாடி, அதுக்கு மேலே இருக்கலாம் விக்காயிரும். இதெல்லாம் அப்படி தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து கீழே வரும் கீழே வந்துடும். ஸோ இப்படி மேலே போகும்போது கீழே வந்தால் டிஸ்கவுண்ட்டு, கீழே வரும்போது மேலே போனால் டிஸ்கவுண்ட்டு, மேலே வந்தால் டிஸ்கவுண்ட்டு, திரும்ப செல்லு, திரும்ப கீழே வருது, கீழேருந்து மேலே போனால் செல்லு டிஸ்கவுண்ட்டு, திரும்ப வந்து கீழே வருது. எங்கே வருது, 10 ரூபாய்க்கே வந்துடுது. மார்க்கெட்டில் ரெண்டே விஷயம், கன்சால்டேஷனு, பிரேக் ஆகும்போது ட்ரெண்ட் ஆகும், கன்சால்டேட் பண்ணும்போது சப்போர்ட் ரேஷன்ஸ்குள்ளாரே மார்க்கெட் போயிட்டு இருக்கோங்க. அப்போது பஜாஜ் ஆட்டோ ஏன் எடுத்தோம், பஜாஜ் ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட கொரோனா ஃபாலில் 1700 ரூபாய்க்கு போன மார்க்கெட்டு இப்போ 9000 ரூபாயில் ட்ரேட் ஆகுதுங்க. பார்த்தோன்னா ஒரே ஷாக் ஆகிடுச்சு. 1500 ரூபாலேருந்து 9000. பஜாஜ் ஆட்டோ வண்டியாக வாங்கி எல்லாம் மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. இது வந்து நீங்கள் இண்டெக்ஸ் வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு 1 ஹவரே பெரிய டைம் ஃப்ரேம்னு பார்த்துருவோங்க. ஸோ 1 ஹவரில் அனலைஸ் பண்ணி 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுத்தால் போதும் அப்படிங்கிறது இன்ட்ராடேக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஆனால் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறதுனால ஹையர் டைம் ஃப்ரேம், வீக்லிலேருந்து ஆரம்பிங்க பெஸ்ட்டு. மந்த்லி தேவையில்லை, மந்த்லியில் நிறைய சிக்னல்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. அதனால் நீங்கள் வீக்லிலேருந்து ஆரம்பிங்க. ஒரு 4 ஹவரில் ட்ரேட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா 1 ஹவரில் கூட எடுக்கலாம், அதுக்கு கீழே போகாதீங்க. ஸோ பொதுவாக இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஒன்று கன்சால்டேஷன் ஆகுது, இல்லைனா ட்ரெண்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2011 மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகி மேலே போகிறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பிளாங்காக இந்த சார்ட்டை பார்க்கறதுக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை போட்டோன்னா பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. சரி, ட்ரெண்ட் லைன் போட்டால் ஆச்சா, ட்ரேடு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்ததுன்னா, இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்ததுன்னா பை ஆகி மேலே போகுதுங்க. இந்த ட்ரெண்டு இப்போ நடந்து முடிஞ்சதுனால நீங்கள் பார்க்கறதுனால போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு கூட நீங்கள் வந்து சொல்லலாம். அது கரெக்டு தான். ஆனால் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த ட்ரெண்டு எப்படி ஆரம்பிக்குது, இங்கேருந்து ஒரு பெரிய ட்ரெண்டு, அது வந்து அந்த ட்ரெண்டை பிரேக் ஆகி கீழே வந்த மார்க்கெட்டு இந்த லெவல்லேருந்து மேலே போயிட்டு திரும்ப அந்த லெவலுக்கே வந்து மேலே போகுது. அப்போது இந்த ரெண்டு லெவலையும் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அப்படி ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் எழுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்திருக்கும். அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்ததுன்னா மார்க்கெட்டு மேலே போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க வீக்லியில். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்போல்லாம் மார்க்கெட் வருதோ அப்போல்லாம் மேலே போகுது, ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு போகுது, ட்ரெண்ட் லைனை தாண்டி கீழே வந்துட்டு கூட மேலே போகுது, ட்ரெண்ட் லைனை தொடாமல் கூட மேலே போகுது. பட் ஆக மொத்தம் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மேலே போகுது. இதுலேருந்து கீழே பிரேக் ஆகி போகல. எல்லாம் பாருங்கள், கீழே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து மேலேயே போயிட்டான். அப்போது லோயர் ஹை, ஹையர் லோ அப்படின்னு கான்செப்ட் இருக்குதுங்க. அதாவது மேலே போகிற மார்க்கெட்டு என்ன ஆகும், நல்ல கவனிங்க. இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை திரும்பவும் கீழே வரும்போது பிரேக் பண்ண மாட்டான். புது லெவல் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அந்த லெவலுக்கு வந்து கீழே வந்து மார்க்கெட்டை வந்து வந்திருக்காது. நான் சொல்கிறேன் திரும்ப கீழே வரும்போது சொல்கிறேன். ஏன்னா இது நீங்கள் வந்து இன்ட்ராடே எடுக்கிறது இல்லைங்கிறதுனால நீங்கள் அந்த லெவல்ஸு வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம், தப்பே இல்லை. இங்கே தான் ஈக்குவல்லேருந்து மேலே போகும்போது என்னாச்சு, மேலே போகல பாருங்கள். அப்போ என்ன ஆகுது, ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து லோயர் லோ பண்ணியிருக்கிறான் மார்க்கெட்டு. அப்புறம் இதே லெவலை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு லோயர் லோ. எப்போது, கொரோனா ஃபாலுக்கு அப்புறமா என்னாச்சு, 1700லேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரெண்டு இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகுது 9000 வரைக்கும்.
புரியுதுங்களா? நான் பாட்டுக்கு எதனா வேகமாக எதனா சொல்கிறேன்னா, மார்க்கெட்டு ட்ரெண்டாகி மேலே போகுது. அப்போ ட்ரேடு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லோயர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு அனாலிசிஸ் பண்ணி இதுதான் நடக்குது மார்க்கெட்லன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, ட்ரேடு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போய் தாங்க எடுக்க முடியும் ட்ரேடு. சரி, இந்த விக்கையும் தானே கனெக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன கண்ணா பின்னான்னு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கீங்க. இங்கே பாடிக்கும் விக்குக்கும் நடுவில் இருக்குது, இங்கே விக்கை கனெக்ட் பண்ணியிருக்கு, இங்கே பாடியை கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்படி போடலாமா? ட்ரெண்ட் லைனுங்கிறது நிறையா இடத்த டச் பண்ணுற மாதிரி போடுங்க. எப்போவுமே நீங்கள் பாடி டு பாடி கனெக்ட் பண்ணுங்கள், விக்கு டு விக்கு கனெக்ட் பண்ணுங்கள், எதையோ கனெக்ட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய இடத்த டச் பண்ணி போயிருக்கணும். நிறைய இடத்த டச் பண்ண தான் ட்ரெண்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அடுத்த தடவை இந்த இடத்துக்கு வந்ததுன்னா, அதாவது நீங்கள் ஒரு லைன் போட்டுட்டீங்க, இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு லைன் போட்டிங்க, மார்க்கெட் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, எப்படா இங்கே வரும் அப்படின்னு. மாத கணக்கில் வருஷ கணக்கில் கழித்து இங்கே வருது. இங்கே வந்துட்டு டச் பண்ணோன்னா மேலே போகும்னு தெரிஞ்சதுன்னா, இந்தியாவில் ட்ரேட் பண்ணுற மொத்த ட்ரேடர்ஸும் இதுக்காகவே வெயிட் பண்ணி இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணோன்னா பை பண்ணி பெரிய பணக்காரனாகிடலாம். இது ட்ரெண்ட் லைனோ சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ அந்த மாதிரி வேலை செய்யாதுங்க. உங்களுக்கு ஒரு யூகம் தான். அதாவது ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தால் மேலே போயிருக்கு, அதனால் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா திரும்ப மேலே போகும்னு ஒரு யூகம். கீழே போச்சுன்னா ஏன் போச்சுன்னெலாம் கேட்க முடியாது. இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணி போட்டிங்கல்ல, இங்கே வந்தால் போகணும், ஏன் போகலன்னு என்னையும் கேட்க முடியாது. இங்கே வந்தால் மேலே போகுது, ப்ரைஸ் ஏற்கனவே போயிருக்குது. அப்போ இந்த தடவையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், வீக்லியில் எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்கள். கரெக்டாக ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தோன்னா மேலே போனோன்னா, திரும்ப வரும்போது கரெக்டாக அந்த இடத்துலையே பை பண்ணிங்கன்னா திரும்ப வந்து கொஞ்சம் மேலே போனான்னா, இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகி வருது பாருங்கள் மார்க்கெட்டு. இங்கேருந்து ட்ரெண்டாகி வந்த மார்க்கெட் என்ன ஆகுது? லோயர் லோ பண்ணிகிட்டே வருது. இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகும்போது வால்யூமோடு எப்படி போகிறான் பாருங்கள். ஸோ ட்ரெண்ட் லைனுங்கிறது இது மட்டுமே கிடையாதுங்க. உள்ளுக்குள்ளாரையும் ட்ரெண்ட் லைன் வந்து போக தான் செய்யும். அதான் சொல்கிறேனே, மார்க்கெட் வந்து எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆகிட்டே தாங்க இருக்கும். ஒன்று கன்சால்டேட் பண்ணோம், இல்லைனா ட்ரெண்ட் பண்ணோம். ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது 5 மினிட்ஸில் நீங்கள் பார்க்கலாம், 1 மினிட்டில் பார்க்கலாம். டைம் ஃப்ரேமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அப்போ கீழே மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகுதா, மேலே வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி பார்த்துருவோமா அப்படின்னா, நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டையும் இன்னொரு பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே அப்படியே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இவ்வளோ நேரமாக மேலே ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து யாராவது கவனிச்சிங்களா? கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கவனிக்கல அப்படின்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து பழகிக்கலாம், போ அப்படியே பழகிக்க வேண்டியதான். அப்போ கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மார்க்கெட்டு மேலே இங்கே தான் போகுது. இங்கே போச்சுன்னா செல்லாகி கீழே வருது, கீழேருந்து பை ஆகுது, மேலேருந்து கீழே வருது, கீழேருந்து மேலே போகுது. இதையே நடக்குதுங்க மார்க்கெட்டில். இங்கே பாருங்கள், இன்னும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தடவை தான் வந்து இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறான். இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி மேலே போகும்போது தான் இவ்வளோ வால்யூமோட மேலே போயிருக்கிறான். தெரியுதுங்களா? அப்போ ஒருவேளை நான் இந்த இடத்துல செல் ட்ரேட் எடுத்ததுன்னா என்ன பண்ணுறது? லோயர் டைம் ஃப்ரேமை பார்த்தேன் அப்படின்னா, செல் ட்ரேட் எடுத்திங்கன்னா மேலே பிரேக் ஆகி போகும்போது க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இது லாஸ் தான். 10 வருஷமாக உங்களுக்கு வந்து சிக்னல் கரெக்டாக இருக்குது. காலத்துக்கும் சிக்னல் வந்து கரெக்டாக இருக்குமா? 2011 இந்த இடத்துக்கு வந்தாலே செல்லாகி கீழே போகிறான். 2011 எங்கே மிஸ் ஆகுது? 2023 10-12 வருஷமாக கரெக்டாக நடந்துகிட்டு இருந்தது. இந்த தடவை இந்த ட்ரெண்டையும் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இதுவும் நடக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சைடு மட்டுமே காட்டக்கூடாது. பாசிட்டிவ் சைடு இது வரைக்கும் பாசிட்டிவாக இருந்த 10 வருஷம் 12 வருஷம் பாசிட்டிவாக இருந்தது. இந்த வருஷம் அந்த இடத்தையும் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஆக மொத்தம் ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. கொரோனா அப்போ கீழே வந்தவன் தான், அதுக்கப்புறம் கீழே வரவே இல்லை. அந்த சோழிக்கே இடம் இல்லை. சரி, இந்த ட்ரெண்டுக்குள்ளாரையே எங்கேயா ட்ரெண்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குங்க.
இந்த பிரேக்குக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இப்படி வந்து 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 கீழே போனோம். இங்கே பிரேக் ஆனால் பாருங்கள், இந்த ஜோஷ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னா பார்த்துங்க. இது வந்து எங்கே ஆகுது, 4000 பாயிண்டில் வந்து பிரேக் ஆச்சு. இந்த இடம் நேராக வந்தால் இந்த இடத்துல பெரிய ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்குது. கீழே இருந்து 2010 வந்துட்டு இருக்க ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தோன்னா ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காமிச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு போயிட்டான் மார்க்கெட்டை. சரி, மேலே தான் இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழேயும் அதுதான் நடக்குது. இந்த பாயிண்ட்டையும் சேர்த்திங்க, ட்ரெண்ட் லைனை இழுத்தீங்க, திரும்ப அந்த இடத்துக்கு வரும்போது மேலே போகிறோம். ஒரு சின்ன யூகம் தான் இந்த இடத்துக்கு வந்தால் மேலே போவான்னு. கண்டிப்பாக போவானான்னா போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் பேசணும். நான் கண்டிப்பாக போகணுன்னு சொல்ல முடியாதுங்க. போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போனானா கரெக்டாக இந்த இடத்த பிரேக் பண்ணானா, பிரேக் பண்ணோன்னா மேலே போனானா, மேலே இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டானா, சும்மா இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்களாலே லட்சத்தில் வந்து பணம் பண்ணியிருந்துக்கலாம். பட் ஆனால் இந்த பொறுமை நம்மளுக்கு இருக்காது. வீக்லியிலே கொஞ்சம் பார்த்துருவோங்க. ட்ரெண்ட் லைனெல்லாம் வரைஞ்சி உங்களை காமிச்சிட்றேன். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைனை நீங்களே உட்காந்து வரைங்க. ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா ட்விட்டரில் ஒரு பேஜ் ஆரம்பித்தேங்க. அதில் வந்து போட்டேன். இங்கே வந்தால் இது மாதிரி ட்ரெண்ட் ஆகுது, மேலே போகுது, கீழே வருதுன்னு வந்து காமிச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்குள்ளார என்ன ஒரு இதுனா, சரியாக போடல அப்படின்னா, சரியாக நடக்கலை அப்படின்னா 4 பேர் திட்ட செய்வாங்க. அப்போ நம்ம கரெக்டாக போகணும், கரெக்டாக கற்றுக்கணும், நிறையா படிக்கணும்னு படித்து இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து போட கற்றுக்கிட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைனை போட கற்றுக்கோங்க ஸ்டார்டிங்கில். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கும் போது சொன்னோம் பார்த்தீங்களா, 10 ரூபாலேருந்து 200 ரூபாய்க்கு போயிடும். அதுக்கப்புறம் அங்கே வாங்க ஆள் இருக்காது. அப்புறம் கீழே வர ஆரம்பிப்பான். 10 ரூபாய்க்கே வந்துடுவான்னு சொன்னேன். இதில் 10 ரூபாய்க்கே வரல. பட் ஆனால் மற்றது எல்லாமே நடந்துருக்குது. மேலே வந்த ப்ரைஸு திரும்ப அதே லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான் பாருங்கள். அப்புறம் திரும்ப அதே இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போய் கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இங்கே லோயர் லோ பண்ணவே இல்லை. லோயர் ஹை பிரேக்கு மேலே போயிட்டான். ஸோ புக்கில் அங்கே நீங்கள் படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இங்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக இப்படிலாம் போகாது. இப்படி மேலே போச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் கன்சல்டேஷனு, இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக்கு, இந்த இடத்துல கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக்கு கீழே, இப்போ இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறமா பிரேக்கு மேலே. அப்போ இது நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு ட்ரெண்ட் லைன் இப்படி வந்து இழுத்துருங்க. நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்னு, ட்ரெண்டு மேலே இருக்கும்போது பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாகிடுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறீங்க. திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது என்னது, செல்லுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்ப்பீங்க. செல்லுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா செல் எடுத்துருவீங்க, அவ்வளோதான். செல் எடுத்திங்கன்னா எங்கே வரும், கீழே இருக்கிற சப்போர்ட் ட்ரெண்ட் லைனுக்கு வரும். அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சப்போர்ட் கிட்டே வந்ததுன்னா கொடுத்துருங்க, அவ்வளோதான். பாருங்கள் குட்டி ட்ரெண்டு, இங்கே பாருங்கள் குட்டி ட்ரெண்டு. மேலே போச்சு மார்க்கெட்டு, மேலேருந்து கீழே வந்தது. கீழேருந்து என்ன பண்ணுச்சு, திரும்ப வந்து மேலே தான் போச்சு. மேலே இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆச்சு, அங்கேருந்து என்ன பண்ணுச்சு, கீழே தான் வந்தது. கீழே எப்படி வந்தது, ட்ரெண்டாகி வந்துக்கிட்டு இருந்தது. இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து சேம் லெவலு, மேலே வந்து ட்ரெண்டிங் லெவலில் வந்துட்டு ரெசிஸ்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்குது மார்க்கெட்டு, இங்கேருந்து திரும்பவும் வந்து மேலே தான் போயிருக்கு. அப்போ மேலே போன மார்க்கெட் என்ன இருக்குது, மேலேருந்து கீழே வந்திருக்கு. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறான், ட்ரெண்டு பண்ணியிருக்கிறான். இன்னும் அந்த பக்கமாக எதுனா இருக்கா, அந்த பக்கம் இல்லை. அப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், இல்லைன்னா ட்ரெண்டிங் லெவலில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பண்ணுறான். இங்கே வந்தால் ரிஜெக்ட் ஆகிறான், இங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்கிறான்,
லோயர் லோ பண்ணிவிட்டு இங்கேருந்து லோ, இது லோயர் லோ, இது இன்னொரு லோயர் லோ, இது இன்னொரு லோயர் லோ, இங்கே லோயர் லோ பண்ணல பாருங்கள், ஈக்குவல் லோ தான் பண்ணியிருக்கான். அப்படின்னால என்ன, மேலே பிரேக் ஆகிடுவான்னு அர்த்தம். மேலே பிரேக் ஆகி மேலே போயிடுவானா அது தெரியாது, ஆனால் பிரேக் ஆவான். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து டார்கெட் இது, ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட்டு இது, தேர்டு இது, இந்த இடம். அப்போ இங்கே என்ன நடந்துருது, இங்கேயும் ட்ரெண்ட் ஆகி தான் போயிருக்கு. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இந்த பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு மேலே வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று பிரேக் ஆகி மேலே போகும், இல்லைனா பிரேக் ஆகி கீழே போகும். இங்கே வந்துருச்சுன்னா இங்கே பிரேக் ஆகிடும், இங்கே போயிடுச்சுன்னா இங்கேருந்து பிரேக் ஆகி போயிடும். இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் அடிக்கடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. கீழே பிரேக் ஆகி போயிட்டான் கொரோனா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைன்ஸ் போட கற்றுக்கிறது தான். நீங்கள் ட்ரெண்ட் லைனை போட எப்போ கற்றுக்குறீங்களோ அப்போவே வந்து ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் எப்போ போட கற்றுக்குறீங்களோ அப்போவே நீங்கள் மார்க்கெட்டில் 50% ஜெயிச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். ப்ளஸ் நீங்கள் என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லோ பண்ணுறான், அடுத்து ஒரு லோ பண்ணுறான், அடுத்து ஒரு லோ பண்ணுறான், அடுத்து லோ பண்ணலை, அடுத்து லோ பண்ணலை அப்படிங்கும்போதே என்ன ஆகுது, அந்த இடத்துக்கு வந்தாலே மேலே போயிடுவான், இங்கே வரமாட்டான். அப்போ மேலே ஒரு இடத்துல போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு இப்படி வரைஞ்சிட்டிங்க. ஆனால் கொஞ்சம் மேலே போயிட்டான், கொஞ்சம் மேலே போனோடனே நீங்கள் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். ட்ரெண்ட் ஆகிறான் மார்க்கெட், கீழே ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், மேலே ட்ரெண்ட் ஆகிறான். உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டுடைய சார்ட் எடுத்திங்கனாலும் சரி, எந்த நாட்டுடைய சார்ட் எடுத்திங்கனாலும் சரி, இதுதான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேம் போயிடுவோங்களா, லோயர் டைம் ஃப்ரேம் டேயில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்ப்போங்க. இப்போது ப்ரைஸு அது பாட்டுக்கு ட்ரெண்டாகி போயிட்டே இருக்கிறாங்க. என்ன ஆகுது, இங்கே வந்தாலே மேலே போகுதுங்க. 4 hour போய் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும் என்ன நடக்குது. இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்படியே ட்ரெண்ட் லைன் போடுறீங்க. ட்ரெண்ட் லைன் போடுறதுல உங்களுக்கு என்ன தெரியுது, இங்கே வந்தாலே மேலே போகிறான். 1 hour போனீங்கன்னா இன்னும் பெட்டராக தெரியும், இங்கே வந்தாலே மேலே போகிறான். மேலே எங்கே போகிறான்னு தெரியாது, பட் ஆனால் அங்கே வந்தால் போகிறான். இதில் எதுனா உங்களுக்கு பேட்டர்ன் தெரியுதுங்களா? நான் வரைகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைனா பேட்டர்ன் வரைஞ்சி பாருங்கள். இன்றைக்கெலாம் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க, பேட்டர்னை வரைஞ்சி பார்த்துருங்க. ஏற்கனவே நம்ம பண்ண அதே தாங்க. ஒன்று மேலே பிரேக் ஆகணும், ஒருவேளை கீழே வந்தான்னா கீழே பிரேக் ஆகணும். என்ன பண்ணான், மேலே பிரேக் ஆகி போயிட்டான். ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த பேட்டர்ன்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இப்போதைக்கு ஏன் வந்து இவன் பிரேக் ஆகி போகிறான்னா இந்த பேட்டர்ன் தான். அப்போ இங்கேருந்து எதனா ட்ரெண்ட் ஆகி போகிறானா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கான். ஒரு வேளை நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துக்கு வந்து மேலே ஒரு எதனா புல்லிஷாக காமிச்சான்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பைக்கு. மார்க்கெட் டோட்டல் மார்க்கெட்டு பையில் தானே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கீழேருந்து இந்த டேயில் ஒரு லைன் போட்டிருக்கீங்க பாருங்கள், ட்ரெண்ட் லைனு. இது வந்து கலரை மாற்றிடுங்க. எப்போவுமே கலரை மாற்றிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். சும்மா லைனாக போட்டு வச்சுட்டு எந்த லைனு எதுக்கு போகுதுன்னே தெரியாது. டேலையா இந்த மாதிரி வந்து டார்க்காக ஒரு லைனு போட்டுருங்க. டார்க்காக ஒரு லைனை பார்த்தீங்கன்னா அது டேயில் ஏதோ வருது போல் ட்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு பை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஏற்கனவே இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணி இப்படி இழுத்து இருந்தீங்கன்னா கீழேருந்து டேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, நமக்கு ஒரு பேட்டர்னும் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட 7900 அந்த மாதிரி நீங்கள் ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். பை பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டு மேலே வந்துட்டாங்க.
கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் வந்து ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட்டு சொல்கிறேன். இல்லைனா 6 மாதம் அந்த மாதிரி கூட விட்டு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணணும், டேயில் இந்த மாதிரி எங்கேயாவது கிடச்சிதுன்னா திரும்ப அந்த இடத்துக்கு வந்தானா என்ன பண்ணுறான், மேலே போகிறான், வந்தால் மேலே போகிறான். ஸோ அடுத்த தடவை இங்கே வந்தால் கூட நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு எதனா பேட்டர்ன் எதனா இருக்கா, மேலே போவானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப மேலே போகலாம், பை பண்ணலாம். எப்போ வந்து அவன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வருவான் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி போகிறான் மார்க்கெட்டு கீழே வந்துட்டு இதுக்கு மேலே ஹையர் ஹை பண்ண முடியாமல் இப்படியே வந்து கீழே இப்படி வந்தானா பிரேக் ஆகி கீழே வந்துடும். பஜாஜ் ஆட்டோவில் இதாங்க நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் வீக்லியில் வந்து நீங்கள் அனலைசிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி 4 ஹவரில் வந்து நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுக்கலாம், இல்லை 1 ஹவரில் கூட நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுக்கலாம். அதுக்குன்னு 5 மினிட்ஸுக்கெலாம் போகாதீங்க. நீங்கள் ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ரொம்ப கீழே போனீங்கன்னா கசன்னு தெரியும். இப்போ நீங்கள் இதையே 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் போய் என்னென்னு ட்ரேட் எடுக்குது. இதுலேயும் உங்களுக்கு ட்ரெண்ட் லைனு எல்லாமே அதே கான்செப்ட் தாங்க. இதெல்லாம் கான்செப்ட் வந்து மாறவே மாறாதுங்க. நான் தான் சொல்கிறேன், 1 மினிட்டில் கூட உங்களுக்கு வந்து இதுதான் கான்செப்ட். ட்ரெண்டாகி தான் போகிறான் பாருங்கள் மேலே. ஆனால் 1 ஹவர் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. என்ன கேட்டால் 4 ஹவரே ஓகே, 1 ஹவரை விட. வீக்லியில் ஆரம்பிங்க, டெய்லியில் எதுனா தெரியுதா பாருங்கள். இல்லைனா வீக்லியிலேருந்து அப்படியே 4 ஹவருக்கு வந்துடுங்க. 4 ஹவர்லேருந்து 1 ஹவர், 1 ஹவரில் ட்ரேட் எடுத்துருங்க. ஸ்டாக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் நான். இண்டெக்ஸ் வந்து எப்பவும் போல தாங்க. இண்டெக்ஸ் வந்து அடுத்த வீடியோ போடலாங்க, போட்டுட்டு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து நீங்கள் டாடா கெமிக்கலில் என்ன நடக்குது வீக்லியில், இது 2 மட்டும் பார்த்துட்டு முடிச்சுருவோங்க. ப்ரைஸ் வந்து கீழே எங்கேயோ இருந்த ப்ரைஸு கிட்டத்தட்ட 200-300 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1300 ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க. அதுவும் இந்த வாரம் தான் வந்து கண்ணாபின்னான்னு மேலே போயிருக்கிறாங்க. இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்குது மார்க்கெட்டில்? 2 விஷயம் நடக்கும். என்னது? கன்சால்டேட் ஆகும், பிரேக் ஆகிடும், ட்ரெண்டாகி மேலே போயிடும். அப்புறம் ஆஃப்டர் கன்சால்டேஷன். அப்போது நீங்கள் ஒரு 2 பாயிண்ட்டு கிடைக்கிது. இந்த 2 பாயிண்ட்டையும் நான் இப்படி இணைக்கிறேன் அப்படி இல்லைங்க. இப்போது இந்த இடம் இருக்குது, இந்த இடமும் அந்த இடத்தையே டச் பண்ணியிருக்குது. இப்படி தாங்க நீங்கள் லைன் போடணும். அப்போ கீழே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ட்ரெண்ட் ஆகுது மார்க்கெட்டு. கீழே நீங்கள் இந்த மாதிரி போட முடியாதுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்ணாபின்னான்னு போவோம். இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, மேலே இருக்குது, அதுக்கும் மேலே இருக்குது. கீழே அது செட் ஆகாதுங்க. ஆனால் மேலே உங்களுக்கு ஒரே லெவல், இந்த லெவலுக்கு போச்சு மார்க்கெட்டு. அந்த லெவல்லேருந்து இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு திரும்ப கீழே வந்தது மார்க்கெட்டு. எங்கே வந்தது? ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துட்டு திரும்பவும் வந்து ட்ரெண்ட் லைனே டச் பண்ணிட்டு மேலே போய்ட்டோம். ஸோ அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் கவனமாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ட்ரெண்டாகி போகுதா மேலே போகுதா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்படி ஒரு கோட்டை போட்டு பார்த்துருங்க. திரும்பவும் இங்கே வந்திருக்கிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரவே இல்லை. அப்போது திரும்ப எங்கே வந்திருக்கிறான்? இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். இந்த பாயிண்ட்லேருந்து தான் அடுத்த பாயிண்ட் வரும். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது தானே தெரியும். இதையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த தடவை இங்கே வந்திருக்கிறான், அடுத்த தடவை இந்த இடத்த பிரேக் பண்ணிக்கிறான். அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த லெவல் கிடச்சோன்னே என்ன நீங்கள் எப்படி நீங்கள் அதை மாற்றிக்கணும்? ட்ரெண்ட் லைனை இப்படி தான் மாற்றும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தானா பை ஆவான்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். கரெக்டாக பை ஆகி மேலே போயிட்டான் பாருங்கள். இப்போ இன்னும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் இழுத்து வச்சிட வேண்டியதான். அப்போ ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து இங்கே போன மார்க்கெட்டு திரும்ப வந்து கீழே வந்தது. திரும்ப அதே லெவலுக்கு போய் ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்த மார்க்கெட்டு திரும்பவும் மேலே போய்ட்டு கீழே வந்து மேலே போய்ட்டு கீழே வந்து ப்ரெஷரு ஒரே அடியாக இந்த ப்ரெஷர்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டான்.
ரிலீஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிட்டான். சரி, மேலே எங்கே வரைக்கும் போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ட்ரெண்ட் லைன் எப்படி வரைஞ்சிங்களோ அந்த ட்ரெண்ட் லைனை எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் அழுத்தி அப்படியே மேலே கொண்டு போனோங்க. இப்படி ஸோ இப்படி போனீங்க அப்படின்னா பேரலல் சேனல் பேட்டர்னுங்க. மேலே கீழே மேலே கீழே மேலே டச் பண்ணிட்டான். இதை பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே கன்சால்டேட் பண்ணான்னா திரும்பவும் வந்து கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தில் எது வேணாலும் நடக்கலாம். இது வந்து எக்ஸ்பான்ஷன் சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ சேனல் பேரலல் சேனல் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளார ஒரு எக்ஸ்பான்ஷன் சேனல். ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி சின்ன லெவலில் ஆரம்பித்து பெரிய லெவலில் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு பிரேக் ஆகி போயிடுங்க. ஸோ ஒரே அடியாக ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. மேலேருந்து இப்போ கீழே ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அதை விட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இங்கேருந்து டைரெக்டாக எங்கே போகிறோம்? 4 ஹவர்ஸ் போகிறோம். 4 ஹவர்ஸில் பக்கா புல்லிஷ்னஸோடு போயிடுது மார்க்கெட். 4 ஹவரில் போயிட்டு நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை போட்டு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? 4 ஹவரில் பாருங்கள், மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி பக்காவாக ட்ரெண்ட் ஆகி வந்துருக்குறானா. ட்ரெண்டாகி வந்த மார்க்கெட்டு உங்களுக்கு தெரியும். கீழே ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம டெய்லி ட்ரெண்ட் லைன், வீக்லி ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருக்குது. மேலேயும் அதே மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்தோன்னா பை ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் பை ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறீங்க. இந்த இடம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. மார்க்கெட்டு பொறுமையாக வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. என்ன மாதிரி வந்துருக்குது? லோயர் லோ, திரும்ப ஒரு லோயர் லோ, திரும்ப ஒரு லோயர் லோ பண்ணலை. அப்போ என்ன சிக்னல் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது? இங்கே வந்து என்ன சிக்னல் கொடுத்துருக்குது மார்க்கெட்டு? ஈக்குவல் லோ. யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, செல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, பை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துருச்சு மார்க்கெட்டில். ஏன்? ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன். அப்போ ஈக்குவல் லோ பண்ண உடனே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன், ஓகே இவன் வந்து பிரேக் ஆகி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். பிரேக் ஆகி எங்கே போவான்? பிரேக் ஆகி நேராக மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபஸ்ட்டு, அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனு. ஆனால் இந்த மாதிரி போவான்ட்டு இந்த மாதிரி எப்போவாச்சும் ஒரு தடவை நடக்குங்க. கண்ணா பின்னான்னு மேலே போகிறது. 1 2 3 4 நாளில் மேலே போயிட்டான். 4 நாள். எத்தனை நாள் எடுத்துருக்குறான் பாருங்கள். அங்கேருந்து வருஷ கணக்கில் கீழே வந்திருக்கிறான். 4 நாளில் மேலே போயிட்டான். இவ்வளோ தாங்க மார்க்கெட்டு. சரியான இடத்துல ட்ரேடு மட்டும் எடுக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து வேறு எதுலேயுமே இல்லைங்க. லாபமும் அந்த மாதிரி வந்து வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் வீக்லி கூட இல்லைங்க, இங்கே நீங்கள் டெய்லியே பெரிய டைம் ஃப்ரேமாக நினச்சிட்டு நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு வர்றான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே இந்த இடம் வந்தோடனே என்ன பண்ணணும்? இப்படி தான் ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருப்பீங்க. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இப்படி ட்ரெண்ட் லைன் போட்டோடனே என்ன நடக்குது? மேலேருந்து கீழே வந்தோன்னா திரும்ப இந்த ரேஞ்சிலேருந்தே மேலே போயிட்டான். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணோன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இப்படி வந்து போட்டுக்கிறீங்க. அப்போ இந்த லெவலில் கொஞ்சம் பிரேக் பண்ணி கீழே வந்தானா மட்டும் நீங்கள் ட்ரெண்ட் லைனை ஆல்ட்ரு பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா ட்ரெண்டே இங்கேருந்து போட்டுருங்க. மேலே போகிறான், கீழே வர்றான், கீழே ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போயிடுறான், ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போகிறான், வந்தாலே மேலே போயிடும். இவ்வளோதான். எப்போ? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதத்தில் பிரேக் பண்ணி கீழே வந்துருக்குறான். சரி, இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது லாஸ் ஆகுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த சின்ன லாஸுக்காக இந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருவீங்க. மார்க்கெட் எப்படியே பிரேக் ஆக தாங்க போகுது. ஒன்று கீழே பிரேக் ஆகும், இல்லை மேலே பிரேக் ஆகும்.
அப்போ நீங்கள் வந்து பெரிய ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ஓடிடணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிறேன், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிறேன், இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டான் மறுபடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக்ஸ்லேயும் வந்து இதே தாங்க நடக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு கடன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கடன்னு பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு ட்ரெண்ட் லைனு பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு வந்து வரைஞ்சி காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு 1 வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல, பொறுமையாக கற்றுக்கிட்டு என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்கிட்டும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க, என்னையே நம்பாதீங்க. விஷயத்தை கற்றுக்கோங்க, நீங்களே ட்ரேட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.